டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட்டான ரெசிபி முட்டை மிட்டாய் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 10 முந்திரி 10 பாதாம் நல்லா வந்து வெந்நீரை நல்லா ஊற வச்சுக்கிறணுங்க. அரை கப் சர்க்கரைக்கு 4 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 முட்டையை ஊற்றி நம்ம வந்து விஸ்கை வச்சு நல்லா வந்து மஞ்சக்கரும் வெள்ளை கலரும் நல்லா ஈவனாக வந்து கலக்கிற அளவுக்கு நம்ம வந்து விஸ்கை வச்சு நல்லா நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிறணும். நல்லா கலக்கி எடுத்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரை பவுடரையும் போட்டு அது கூட நல்லா வந்து விஸ்கை வச்சு நல்லா நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கிறணும். ஈவனாக வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து அந்த இதாக இருக்கும். நம்ம கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து விக்ஸை வச்சு நல்லா நம்ம வந்து நல்லா ஒன்று விடாமல் நல்லா சுற்றி வர நல்லா அரைச்சி கலக்கி எடுத்துக்கிறணும். அது கூட வந்து பாதாமையும் முந்திரியும் போட்டு கட்டி பாலை ஊற்றி அதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அரைச்சி வச்சுருந்த பாதாம் இதையும் வந்து அந்த முட்டையோட சேர்த்து அதையும் நல்லா விக்ஸை வச்சு நல்லா நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கிறணும். நல்லா கலக்கி எடுத்த அப்புறம் நம்ம வச்சுருக்கிறது கோவா, அதை முக்கியமாக நம்ம போடணும். நம்ம வந்து கோவா கிடைக்காதனால பால்கோவா, இனிப்பு பால்கோவா தான் நம்ம போட்டு அதையும் நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக ஒன்றும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா வந்து அந்த கரண்டியை வச்சு கலக்கினாத்த நல்லா வந்து அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கரைஞ்சி வரணும். இல்லாட்டா கட்டிகிட்டே இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு அது கூட வந்து அரை கப் நெய் அதையும் நல்லா நம்ம வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து நெய் வச்சுக்கிறணும். நான் வந்து நல்லா அரை கப் நெய் ஊற்றி நல்லா அதையும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக சுவைக்காண்டு லைட்டாக சால்ட்டு அதையும் போட்டு நல்லா வந்து ஈவனாக நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சு லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம வந்து கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், கீழே வந்து அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிக்னிஸாக கிடச்சிரும். இது கூட வந்து ஒரு நல்லா அடி பாத்திரத்தில் வந்து நெய் தடவி அந்த கிண்டி வச்சுருந்த அந்த முட்டை மிட்டாயும் அதையும் நல்லா நம்ம வந்து லைட்டாக நெய்யை ஊற்றி நம்ம நல்லா தட்டி விட்டு குக்கரில் வந்து நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வச்சு நல்லா மூடி விசிலை எடுத்துடணும். விசில் வைக்காம தான் நம்ம வைக்கணும். வச்சு நம்ம வந்து கத்தியை வச்சு விட்டு பார்த்தோம் நல்லா வெந்திருந்துச்சு. எனக்கு வந்து பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் சும்மா வச்சதுனால ஒரு மாதிரியாக கொஞ்சம் கீழே அடி பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள